நாடார்களின் வரலாறு, ஆன்மீகம், அரசியல், விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். நாடா டுடேல இருந்து பாலமுருகன். நாடா டுடே சார்பா நெல்லை நாடார் சங்கத்தோட இந்த வரலாற்று பதிவை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு நம்மளுடைய நெல்லை நாடார் சங்கத்தோட ஜெனரல் செக்ரட்டரியை சந்திக்க வந்திருக்கிறோம். அவர் இளைஞர், அதாவது இது ஒரு பாரம்பரியமிக்க ஒரு சங்கம். கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளை கடந்து இந்த சங்கம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சங்கத்திற்கு ஜெனரல் செக்ரட்டரியா திரு மயிலை சந்திரசேகர் அவர்கள் இருக்கிறாங்க. அவங்கள சந்திக்க இருக்கிறோம். சங்கத்தை பத்தியும் சமுதாயத்தை பத்தியும் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்க இருக்கிறோம். வாங்க கேட்கலாம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சிறப்பா இருக்கும். சொல்லுங்க. ஆனா இளைஞரா இருக்கீங்க இல்லையா? அதாவது நெல்லை நாடார் சங்கம் கிட்டத்தட்ட 80 ஆண்டுகள் பழமையான ஒரு சங்கம். அந்த சங்கத்துல நீங்க இப்போ ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கிறீங்க. இந்த இளம் வயசுல இந்த மாதிரி ஒரு பழமையான ஒரு சங்கத்துக்கு ஜெனரல் செக்ரட்டரியா வந்திருக்கீங்க. சொல்லுங்க, முதல்ல உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க எந்த ஊரை சேர்ந்தவர், உங்களுடைய குடும்பம் மற்றும் எந்த காலகட்டத்தில் இந்த நெல்லை நாடார் சங்கத்தில் நீங்க உறுப்பினரானீங்க, என்னென்ன பதவியெலாம் நீங்க வகிச்சிருக்கீங்க, அதை பற்றின தகவலாம் பதிவு பண்ணுங்க. வணக்கம். பி சந்திரசேகர பாண்டியன். என்னுடைய சொந்த ஊர் திருச்செந்தூர் பக்கத்தில் ஆறுமுனேரி. என்னுடைய தந்தையார் மயிலை சி பெரியசாமி நாடார். எங்களோட குடும்ப பாரம்பரியம் கிட்டத்தட்ட ஒரு 140 வருஷமாக நாங்கள் சென்னையில் இருக்கிறோம். என்னுடைய தந்தையாரோடைய தாத்தா பட்னம் பெரியசாமி நாடார். அவங்க 1890 வாக்கில் சென்னையில் சிறப்பாக தொழில் செய்து ஒரு பெரிய பேர் எடுத்தாங்க. அவங்க நம்ம நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் பல தொழிலதிபர்களை அவங்க சென்னைக்கு கூட்டிகிட்டு இந்த தொழில் நிமித்தமாக இங்கே இருந்தாங்க. அந்த வகையில் எங்களுக்கு குடும்ப பாரம்பரியம் ரொம்ப பெருசு. நாடார் ட்ரேடிங் கம்பெனி அப்படிங்கிறத அவங்க தான் ஆரம்பித்தாங்க. என்னுடைய சின்ன தாத்தா செந்தில் வேலாயுத நாடார், அவங்களும் பட்னம் பெரியசாமி நாடார். அந்த நேரத்தில் இருந்த நம்ம கட்டத்தொட்டி நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அந்த நாடார் ட்ரேடிங் கம்பெனி ஆரம்பித்தாங்க. இந்த நாடார் ட்ரேடிங் கம்பெனி ஆரம்பித்ததே ஒரு 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 சுவாரஸ்யமான ஒரு விஷயம். நம்ம கட்டத்தொட்டி வியாபாரம் முழுக்க முழுக்க நம்முடைய நாடார்கள் தான் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கட்டத்தொட்டி வியாபாரத்தையும் பிரிட்டிஷ்காரன் நம்ம சமுதாயத்துக்கிட்ட தான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் ட்ரேடிங் கம்பெனி அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்ததில் நம்முடைய அந்த நேரத்தில் இருந்த இந்த கட்டத்தொட்டி முகவர்கள் எல்லாருமே நிறைய பேர் அவங்கள நோக்கி போகக்கூடிய சூழ்நிலையில் அந்த நேரத்தில் இருந்த இப்போ பட்னம் பெரியசாமி நாடார் அவங்க சுற்றி இருந்த எல்லா இந்த நிர்வாகிகள் எல்லாமே இதை நமக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரத்திலேயே ஷேர் நம்ம யாரெல்லாம் நம்ம இந்த நாடார் ட்ரேடிங் கம்பெனியில் இருக்காங்களோ அவங்களா ஷேர் ஹோல்டர்ஸுங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. அனைவரும் முதலாளிகள் அப்படின்ட்டு. அந்த வகையில் எல்லாருமே மீண்டும் நம்முடைய நாடார் ட்ரேடிங் கம்பெனி மூலமாக இந்த வணிகத்தை செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த வகையில் பிரிட்டிஷ்காரங்க தொடங்கி சிறப்பாக செஞ்ச பல நிறுவனங்கள் வெற்றிகரமாக நடந்த நிலையில் ஒரு வருட காலத்திலேயே இந்த பிரிட்டிஷ் ட்ரேடிங் கம்பெனி துவக்கப்பட்டு அழிந்து போனது. அந்த வகையில் அந்த நேரத்தில் இருந்த நிர்வாகிகள் சிறப்பாக செயல்பட்டாங்க. நம்ம நாடார் சமுதாயத்தை தூக்கி நிலைநிறுத்தினாங்க. அந்த வகையில் அதில் என்னுடைய முப்பாட்டனார்கள் அதில் இருந்ததில் நாங்கள் பெருமைப்படுறேன். அடுத்ததாக என்னுடைய தந்தையார் மயிலை சி பெரியசாமி நாடார் அவர்கள் அந்த தன்னுடைய பயணத்தை ஆறுமுனேரியில் தான் ஆரம்பித்து 1967 சென்னைக்கு தன்னுடைய வணிகம் மூலமாகவும் இந்த நாடார் சமுதாயத்தின் இந்த சங்கங்கள் மூலமாகவும் நம்ம நாடார் சமுதாயத்துக்கும் வணிக சமுதாயத்துக்கும் தன்னுடைய பங்கை அளிப்ப கொடுத்தாங்க. அந்த வகையில் தொடர்ந்து அவங்க செயல்பட்டு இருந்தாங்க. மயிலாப்பூரில் நாடார் சங்கங்கள், வணிகர் சங்கங்கள் கிட்டத்தட்ட ஒரு எல்லாம் 60 வருடத்தை தாண்டின சங்கங்கள் தான் எல்லாம். அப்போ அவங்க சிறப்பாக செயல்பட்டாங்க. அவங்க நல்லா செயல்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது நான் சிறுவன் அவங்க கூடயே எல்லா வேலைகளிலும் அவங்க தலைவர்களை சந்திக்க போகும்போதும் சரி, இல்லை வணிகர்களுக்கு ஏதாவது பிரச்சனை, நாடார்களுக்கு ஏதாவது பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதும், இல்லை
ஆண்டு விழாக்கள் போட்டு செல்லும் போதோ இல்லைன்னா ஏதாவது புதிதாக ஏதாவது ஒன்று துவங்கும் போதோ நான் அவங்களோட சேர்ந்து பணியாற்றி கொண்டு செஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் அவங்களோட நல்லா சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தோம். அவங்க அண்ணாச்சி மயிலசி பெரியசாமி அண்ணாச்சி அவர்கள் நம்ம முன்னாள் தலைவர் எஸ் ராமச்சந்திரன் நாடார் அவர்கள் மறைந்த போது அவர்கள் தலைவராக பொறுப்பேற்றாங்க. கிட்டத்தட்ட 7.5 ஆண்டு காலம் நம்மளுடைய நெல்லை தூத்துக்குடி நாடார் மகமை பரிபாலன சங்கத்தில் சிறப்பாக தலைவராக செயல்பட்டாங்க. அதுக்கு முன்னாடி 1.5 ஆண்டு காலம் நிர்வாக செயலாளராக இருந்தாங்க. இந்த பள்ளிக்கூடம்ல வந்து ஒரு பிளாக் கிட்டத்தட்ட அவர்கள் முயற்சியில தான் அந்த இது கட்டப்பட்டது. இந்த பள்ளிக்கூடத்தில் அவங்க நிர்வாகத்திலிருந்து போகும்போது கிட்டத்தட்ட 2,38,00,000 ரூபாய் பணத்தை இங்கே நிர்வாகத்தில் வைத்து விட்டு சென்றார்கள். அந்த பணத்தை வைத்து தான் நம்ம சென்றம்பாக்கத்தில் 10 ஏக்கர் இடம் அதுக்கப்புறம் பின்னர் வந்த தலைவர் அவர்களால் வாங்கப்பட்டது. அடுத்ததாக அந்த இடத்த இவ்வளோ ஆண்டு காலம் கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் வந்து அப்படியே போட்டிருந்தாங்க. ஒரு 3 ஆண்டு முன்னாடி நான் நிர்வாக செயலாளராக பொறுப்பேற்றக்கூடிய நேரத்தில் அந்த இடத்த வந்து வாடகைக்கு 10 லட்ச ரூபா மாத வாடகைக்கு விட்ட வகையில் அது ஒரு பெரிய வருமானம் நம்ம சங்கத்துக்கு வந்து சேர்ந்தது. அடுத்ததாக என்ன 2019 ஆண்டு கிட்டத்தட்ட நீண்ட காலம் தேர்தல் இல்லாமல் இருந்தது. சங்கத்துக்கு தேர்தல் ஒன்று கஷ்டப்பட்டு கொண்டு வந்தோம். வந்த உடனே அந்த தேர்தலில் நானும் மயிலாப்பூர் தொகுதி சார்பாக போட்டியிட்டு ஒரு சிறப்பான வெற்றியை பெற்றேன். வெற்றி பெற்று என்னுடைய தந்தையாருடைய தோழர்கள் பல தொகுதிகளில் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெற்றிருந்தாங்க. அவங்க வந்து என் மேலே உள்ள ஒரு நம்பிக்கை, என் தந்தையார் மேலே ஒரு நம்பிக்கை, அவங்க சிறப்பாக செயல்பட்டாங்க. அதை என் மேலே வச்சு அந்த நம்பிக்கையின் மூலமாக என்னை வந்து இப்போ நிர்வாக செயலாளர் ஆக்குனாங்க. அதை கடந்த 3 ஆண்டு காலம் வந்து நான் சிறப்பாக செயல்பட்டேன் என்னுடைய பார்வைக்கு. அடுத்ததாக மீண்டும் தேர்தலை சந்தித்து இந்த வருடம் இந்த மீண்டும் நிர்வாக செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்போ பல திட்டங்களை வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த திட்டங்கள்லாம் சிறப்பாக செயல்பட்டு முடிகிற தருவாயில இன்னும் பல வெற்றிகளை பெறுவோம். உதாரணத்துக்கு ஒரு இடம் ஒன்று நம்ம சங்க கட்டிடத்துக்கு பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் இடம் ஒன்று வாங்கியிருக்கோம். அது இப்போ இருக்கிற கட்டிடத்துல வந்து ஒரு ஹாலும் மீட்டிங் நடத்துகிற ஹாலும் மேலே வாடகைக்கும் இடம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை பக்கத்தில் ஹாஸ்டல் நம்ம ஏற்கனவே நம்ம லாட்ஜ் தான் நம்ம நெல்லை நாடார் சங்கம் சார்பாக நடத்தப்பட்டது. அந்த லாட்ஜை மீண்டும் கொண்டு வர வகையில் பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் இடத்துல ஒரு 2 மாடி கட்டடம் அதுக்கு பிளான்லாம் வாங்கிட்டோம். இன்னும் 8 மாத காலத்தில் அந்த இது நிலுவைக்கு வந்துடும். அடுத்ததாக பல ஆண்டு காலமாக சங்க புதுப்பிச்சாச்சு. ஆனால் சங்கங்கள் வரமுறைப்படுத்தப்படாமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குற்றச்சாட்டுகள் போயிட்டு இருக்கு. அதை நிவர்த்தி செய்கிற வகையிலையும் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நம்ம சென்னைக்கு நம்ம மடிப்பாக்கத்தில் 2 கிரவுண்ட் இடம் நம்முடைய முன்னாள் உறுப்பினர்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதையும் செயல்படுத்தும் போது அதில் பட்டா வாங்கப்படாமல் இருக்கு, சீலிங்கில் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு. அதையும் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலைகளில் இறங்கிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் கண்டிப்பாக வரக்கூடிய காலங்களில் நம்ம சங்கத்துக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் ஒரு பெரிய அளவில் எங்களுடைய பங்களிப்பை கொடுப்போம். நம்மளுடைய சங்கத்தின் முன்னாள் தலைவர் அண்ணாச்சி எஸ்ஆர் அண்ணாச்சி என் மேலே ரொம்ப அன்பு கொண்டு இருந்தாங்க. அண்ணாச்சியோட வந்து ஒரு 1.5 ஆண்டு காலம் வந்து ரொம்ப நெருங்கிய அப்பா நிர்வாக செயலாளராக இருந்த அந்த 1.5 ஆண்டு காலம் ரொம்ப நெருக்கமாக செயல்பட்டோம். அதுக்கு முன்னாடியும் என்னுடைய 15வது வயதில் நம்முடைய சங்கம் சார்பாக ஒரு விளையாட்டு போட்டி நிகழ்ச்சி நடத்துனாங்க. அந்த விளையாட்டு போட்டி நிகழ்ச்சியில் எனக்கு என்னுடைய அனுபவத்தை பயன்படுத்தி சில வேலைகள் நான் செஞ்சேன். அதை கூர்ந்து கவனித்த அண்ணாச்சி எஸ்ஆர் அண்ணாச்சி எனக்கு அவங்க ஆண்டு விழாம்போது பொதுக்குழு ஆண்டு விழாம்போது ஒரு பேனா எனக்கு ஒரு பரிசளித்தாங்க. அதை வந்து ரொம்ப பெருமையாக கருதுறேன். அண்ணாச்சி வந்து அந்த 1.5 ஆண்டு காலம் அண்ணாச்சி தலைவராகவும் என்னுடைய தந்தையார் மயிலசி பெரியசாமி அவர்கள் வந்து நிர்வாக செயலாளராக இருந்த நேரத்தில் நிறைய சங்கங்களுக்கு கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. ஏகப்பட்ட அறிவுரைகள் சொல்லியிருக்காங்க. சின்ன பையங்கிறதுனால எனக்குலாம் துறைமுகத்தை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. நம்ம வந்து நம்ம செய்கிற விஷயங்கள் எதுவுமே வெளியே தெரியக்கூடாது, அதில் கிடைக்கிற வெற்றிகள் மட்டும்தான் வெளியில் தெரியணும் அப்படிங்கிறதுல ரொம்ப சொல்லுவாங்க.
ஆண்டு விழாக்கள் நிறைய சங்கத்தோட ஆண்டு விழாக்களுக்கு கூட்டு போயிருக்கிறாங்க. நிறைய அனுபவங்கள் அவங்க கிட்ட தான் நான் பெற்றிருக்கேன் ராமச்சந்திரன் நாடார் அண்ணாச்சிக்கிட்ட இருந்து. அவங்க மறைவும் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒன்றா தான் எனக்கு தெரிஞ்சுது. ஒரு சிறப்பான ஒரு தொடக்கத்தை கொடுத்தாங்க. மயிலேசி பெரியசாமிநாச்சி என்னுடைய தந்தையார் பொறுத்தவரையில் எனக்கு ரொம்ப அருமையான ஒரு ஆசிரியர்னு சொல்லலாம், குரு. இந்த வகையிலையும் சரி, என்னை வந்து தயார்படுத்தியதில் அவங்களுடைய பங்கு வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு நிமிடமும் ஒரு வேலையை எனக்கு தந்தார்கள் என்றால் அந்த வேலையை முடிகிற தருவாயில் அடுத்த வேலையை எங்களுக்கு தருவாங்க. எல்லாம் சமுதாயம் சம்மந்தப்பட்டது தான், வணிகம் சம்மந்தப்பட்டது கிடையாது. தொடர்ந்து தந்து ஒரு கட்டத்தில் வந்து மேடையில் அவங்க மனதில் என்ன இருக்குங்கிறத அவங்க கண் பார்வையிலேயே எனக்கு வந்து ஆக்ஷன் நடத்துகிற அளவுக்கு ஒரு சிறப்பான ஒன்று கொடுத்தாங்க. திடீர்னு இறந்து விட்டார்கள். 10 ஆண்டு காலம் ஆச்சு அவங்க இறந்து போய். இந்த 10 ஆண்டு காலத்தில் அவங்களுடைய ஒரு மனிதன் வெற்றி வந்து என்னன்னா, அவர் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள், அவங்க சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள், அவங்க சம்பந்தப்பட்ட சங்கங்கள் எல்லாவற்றுமே அவங்க விட்டுட்டு போன நேரத்திலிருந்து அதுக்கு அடுத்தது உயர்ந்து போய் கொண்டிருந்தால்தான் அது அந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு வெற்றி என்ற அர்த்தமே ஒழிய, அதுக்கு அடுத்தது இவ்வளவு நாள் இவங்க செஞ்சாங்க, இதுக்கு அடுத்தது அவங்க நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ வீழ்ச்சி அடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றதுல அந்த வெற்றி அமையாது. அந்த வகையில மனதார சந்தோஷப்படுறேன். இந்த வெற்றிகள் எல்லாமே அவங்களுக்கு சமர்ப்பணம். அவங்க எங்களுக்கு கொடுத்த ட்ரைனிங் மூலமாக தான் இவ்வளோ வெற்றிகளும் எங்களுக்கு கிடைச்சது. அவங்க தலைவராக இருந்த நேரத்தில் சட்டமன்ற தேர்தல்களும் சரி, பாராளுமன்ற தேர்தல்கள் எல்லாமே வந்த நேரத்தில் நம்ம நாடார் சமுதாயத்துக்கு சிறந்தான ஒரு குரல் கொடுத்தாங்க. இன்னும் சொல்ல போனால் நம்ம வெங்கடேச பண்ணையார் அவர்கள் என்கவுண்டர் நடந்த நேரத்தில் ஒரு பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு நிகழ்ச்சியை வந்து காமராஜர் அரங்கத்தில் ஒரு உண்ணாவிரதத்தை நடத்தி ஒரு அவ்வளோ மக்கள் அந்த இடத்துல ஒரு பெரிய படையை திரட்டி அந்த ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நடக்காம ஒரு நிகழ்ச்சியை நடத்தி முடிச்ச வகையில நம்மளுக்கு வந்து மத்திய உள்துறை அமைச்சர், இணை அமைச்சர் பதவி நம்ம சமுதாயத்துக்கு கிடைச்சது. அது ஒரு பெரிய வெற்றியா கருதுறேன். அடுத்ததாக நம்ம இந்திய நாடார் கூட்டமைப்பு, ஒரு நம்ம சின்னையா சிவந்தியாயத்தனார் அவர்கள் நம்ம சமுதாயத்தை ஒருங்கிணைக்கிற வகையில ஒரு இந்திய நாடார் கூட்டமைப்புன்னு ஒன்று ஒரு சிறப்பான ஒரு இயக்கத்தை வந்து வச்சாங்க. அந்த இயக்கத்துல கிட்டத்தட்ட எல்லா தலைவர்களும், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நாடார் சங்க தலைவர்கள், பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாருமே அதுல பதவி வகிச்சாங்க. ஒருங்கிணைச்சதுல சின்னையா வந்து ஒரு பெரிய இதை கொடுத்தாங்க. அதுல அந்த இயக்கம் சார்பாக என்னுடைய தந்தையார் துணைத் தலைவராக இருந்தாங்க. அதில் பாம்பேல வந்து ஒரு ஸ்கூல் ஒன்று ஏற்படுத்தினாங்க. அதுக்கு சென்னையில் வந்து கலெக்ஷன் பண்ணாங்க. கலெக்ஷன் பண்ணும்போது சின்னையா அவர்கள், சின்னமணி நாடார் அவர்களும் மயிலேசி பெரியசாமி அவர்களும் மட்டும்தான் செக் புக்கை இயக்கணும் அப்படின்னு சின்னையாவுக்கு ஒரு நம்பிக்கை பாத்திரமாக இருந்தாங்க. அதையும் ஒரு பெரிய விஷயமா நான் கருதுறேன். எங்க குடும்பம் வந்து காங்கிரஸ் பாரம்பரியம் மிக்க ஒரு குடும்பம். என்னுடைய தாத்தா சந்திரசேகர் நாடார் ஆர்மினேரியில் வந்து காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்து அந்த சுதந்திர போராட்டத்தை நேரத்தில் ஆண்டிப்பு நாடார் மற்றும் அந்த காலகட்டத்தில் எல்லாரோடையும் சிறை சென்றிருக்காங்க. பல போராட்டங்கள் சந்திச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் அவங்க பாரம்பரியத்தில் வந்த என்னுடைய தந்தையார் மயிலேசி பெரியசாமி நாடார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் தன்னுடைய பங்களிப்பை இருந்தாங்க. பொதுக்குழு உறுப்பினராக இருந்தாங்க. பிசிசி மெம்பர்கள் இருந்து காங்கிரஸ் கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மூப்பனார் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனி கட்சி புகுந்து போகும்பொழுது அவருடைய அவங்களும் பயணித்தாங்க. தன்னுடைய இறக்கும் தருவாயில் திரு ஜி.கே. வாசன் அவர்கள் உடைய இயக்கத்தை முன்னிறுத்தினாங்க. அந்த வகையில் நானும் அந்த ஒரு ஆர்வத்தில் திரு ஜி.கே. வாசன் அவர்களுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் இயக்கத்தில் இப்போ வந்து மாநில இணை செயலாளராக இருந்து செயல்பட்டுக்கிட்டேன். உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்கள் குவாலிஃபிகேஷனை பற்றி சொல்லுங்கள். நான் 3 மாஸ்டர் டிகிரி வச்சுருக்கிறேன். என்னுடைய பள்ளி பருவம் சென்ட் பீட்ஸ் பள்ளியில் படித்து முடித்ததுக்கப்புறம் எஸ்ஆர்எம் கலை அறிவியல் கல்லூரியில்
பிஎஸ்சி பட்டம் பெற்றேன். அதுக்கப்புறம் நியூ காலேஜில் மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் முடித்தேன். அதுக்கப்புறம் சைக்காலஜி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கிற அந்த சிலபஸை பார்க்கும்போது அனைத்துமே என்னுடைய தந்தையார் எனக்கு வந்து வாய்மொழியாக கற்றுக் கொடுத்த பாடங்கள் தான் இருந்தது. அதனால் அதை வந்து டிகிரி ஆக்குற வகையில் அதை வந்து எம்சிஏ 2 வருஷம் டிகிரி எம்சிஏ முடித்தேன். எம்எஸ்சி சைக்காலஜி முடித்தோம். அதுக்கப்புறம் எம்பிஏ அதுவும் முடித்தேன். இந்த பட்ட அறிவுகள் 3 மாஸ்டர் டிகிரிஸ் வச்சுருக்கேன். அதெல்லாம் என்னுடைய பயணங்கள், சங்க பயணங்கள்லேயும் சரி, பொதுமக்கள் நம்ம நாடார் சமுதாய மக்கள்கிட்ட சில விஷயங்கள் பேசும்போதும் சரி, என்னுடைய வணிகத்திலையும் சரி, அது வந்து ரொம்ப பயன்பாடாக இருக்குது. இந்த பாரம்பரிய மிக்க சங்கத்துக்கு செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய திரு மயிலை சந்திரசேகர் அவர்களை சந்தித்ததில் ஒரு மகிழ்ச்சியான தருணம். பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞர், கிட்டத்தட்ட 3-4 டிகிரி வாங்கினவர், நிறைய தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. தன் தொழிலையும் செய்து கொண்டு இந்த சமுதாயத்திற்கும் இந்த சங்கத்திற்கும் அவரோட பங்களிப்பை கொடுத்துட்டு இருக்காங்க. சிறு வயதிலிருந்தே அவங்க அப்பா தலைவராக பல பொறுப்புகளில் இருந்திருக்காங்க. நாடார் இந்த நம்முடைய நெல்லை நாடார் சங்கத்திலையும் தலைவராக இருந்திருக்காங்க. அது இல்லாமல் வியாபாரி சங்கங்கள், அரசியல் கட்சியிலையும் அவங்க பிரமுகராக இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில் இதை எல்லாமே பார்த்து படித்து வந்து இன்றைக்கு வந்து அவருடைய அந்த அனுபவங்களை எல்லாம் இந்த நெல்லை நாடார் சங்கத்துக்கு கொடுத்து இதோட வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்குது. தொடர்ந்து இன்னொரு நிர்வாகி நம்ம சந்திக்கிறோம். தொடர்ந்து நாடாட்டுடையுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.